வணக்கம். உங்க குழந்தைய 2027ல வகுப்புல சேர்க்க போறீங்களா? அப்படின்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம பார்க்கலாம். வாங்க. பெற்றோர்களே, உங்க குழந்தை 2027ல ஸ்கூல் போக ஆரம்பிக்க போகுதா? அப்போ இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ்ல இருந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. நாம பார்க்க போற எல்லா இன்ஃபர்மேஷனும் 100% அஃபிஷியல். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கறது மலேசியா கல்வி அமைச்சகத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சோ இதை பேஸ் பண்ணி தான் நாம எல்லா விஷயத்தையும் தெளிவா பார்க்க போறோம். ஓகே, வாங்க செக்ஷனுக்குள்ள போலாம். எல்லா பெற்றோருக்கும் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, 2027ஆம் ஆண்டுக்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இப்போ அதிகாரப்பூர்வமா தொடங்கிடுச்சு. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். 2027 அகாடமிக் இயர்க்கான முதல் வகுப்பு அட்மிஷன் இப்போ ஓப்பன்ல இருக்கு. உங்க குழந்தையோட ஸ்கூல் லைஃப ஆரம்பிச்சு வைக்க இதுதான் கரெக்டான டைம். இப்போ இந்த டேட்ஸை ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் February 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி March 31ஆம் தேதி முடியுது. இந்த டெட்லைனை மட்டும் மறந்துடாதீங்க. பெஸ்ட், உடனே உங்க போன்ல ஒரு ரிமைண்டர் போட்டு வச்சுடுங்க. சரி, இதுல சில முக்கியமான விஷயங்களையும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல, இது மலேசியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். ரெண்டாவது, இது கம்பல்சரி கிடையாது, உங்க விருப்பம்தான். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். என்னன்னா, இந்த அட்மிஷனுக்கு எந்த விதமான ஸ்கிரீனிங் டெஸ்டும் கிடையாது. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ல இருக்கு. அப்போ எல்லா பேரண்ட்ஸுக்கும் வர அடுத்த முக்கியமான கேள்வி என்ன? ஏன் குழந்தைக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா? வாங்க அதை செக் பண்ணலாம். இப்ப வரப்போற ஸ்லைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க குழந்தையோட பர்த் டேட்டை ரெடியா வச்சுக்கோங்க. அது இங்க கொடுத்திருக்கிற தேதிகளோட மேட்ச் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 கேட்டகரிஸ் இருக்கு. உங்க குழந்தை January 2, 2021ல இருந்து December 31, 2021க்குள்ள பிறந்திருந்தா அவங்க முதல் கேட்டகரி, அதாவது 6 வயசு 5+ குரூப்ல வருவாங்க. ஒருவேளை உங்க குழந்தை January 2, 2020ல இருந்து January 1, 2021க்குள்ள பிறந்திருந்தா அவங்க ரெண்டாவது கேட்டகரி, அதாவது 7 வயசு 6+ குரூப். ஸோ உங்க குழந்தை எந்த குரூப்ல வருதுன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ உங்க குழந்தைக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு பயப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முழு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்மே ஆன்லைன்ல தான். இதுக்காகவே மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் MOESன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அப்ளை பண்ண வேண்டிய ஒரே இடம் இதுதான். இதோ அந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1, ஸ்கிரீன்ல தெரியுற id.moe.gov.my வெப்சைட்க்கு போங்க. ஸ்டெப் 2, உங்க குழந்தையோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. ஸ்டெப் 3, அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி MOIS வழியா சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. சரி, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவோன்னு பார்த்தாச்சு. ஆனா கவர்மெண்ட் ஏன் இந்த இனிஷியேட்டிவ்க்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. இந்த திட்டத்தோட மெயின் ஆப்ஜெக்டிவ் ரொம்ப சிம்பிள். குழந்தைங்கள சின்ன வயசுலயே ஸ்கூலுக்கு அனுப்புறது மூலியமா அவங்களோட வளர்ச்சிக்கும் படிப்புக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட முடியும்னு கவர்மெண்ட் நம்புது. முக்கியமா எந்த ஒரு குழந்தையும் கல்வியில பின்தங்கிடக்கூடாது. அதுதான் இதோட அல்டிமேட் கோல். பெற்றோர்களே, இப்போ உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் கிடைச்சிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெட்லைன் March 31. உங்க குழந்தையோட பிரைட்டான ஃபியூச்சருக்கான முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க நீங்க ரெடியா? அப்போ லேட் பண்ணாதீங்க, உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.